அண்மைச் செய்தி. தமிழக விவசாயிகளை தாவேக அரசு வஞ்சிப்பதாக இபிஎஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் சுமையை குறைப்பதாக ஒரு நாடகத்தை தாவேக அரசு அரங்கேற்றி உள்ளது என்றும், பயிர்க்கடன் தள்ளுபடியில் அனுபவம் இல்லாத காரணத்தால் பல்வேறு குளறுபடிகளை தாவேக அரசு ஏற்படுத்தி வருகிறது என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடியில் பாரபட்சம் காட்டுவது நல்ல நிர்வாகத்திற்கு அழகல்ல என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழக விவசாயிகளை தாவேக அரசு வஞ்சிப்பதாக இபிஎஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் சுமையை குறைப்பதாக ஒரு நாடகத்தை தாவேக அரசு அரங்கேற்றி உள்ளது என்றும், பயிர்க்கடன் தள்ளுபடியில் அனுபவம் இல்லாத காரணத்தால் பல்வேறு குளறுபடிகளை தாவேக அரசு ஏற்படுத்தி வருகிறது என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரகாஷ், இது குறித்த கூடுதல் விவரங்கள். சுமை தூக்கும் ஒட்டகத்தை அதன் முதலாளி ஏமாற்றுவதை போல தமிழக விவசாயிகளை வஞ்சிக்கும் தமிழக விவசாயிகள் அரசுக்கு கண்டனம் தெரிவித்ததாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். தமிழக விவசாயிகளின் பயிர்க்கடன் தள்ளுபடியில் அனுபவம் இல்லாத காரணத்தால் பல்வேறு குளறுபடிகளை ஏற்படுத்தி வருவது முதலமைச்சர் தலைமையிலான தமிழக வெற்றிக்கழக அரசு என எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்கிறார். தேர்தல் நேரத்தில் எந்தவித முன்னெச்சரிக்கையும் இல்லாமல் ஆட்சிக்கு வந்தால் குறு சிறு விவசாயிகளுடைய பயிர்க்கடன் முழுவதுமாக தள்ளுபடி செய்யப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில ஆட்சிக்கு வந்த பின் 50,000 ரூபாய் வரை கடன் பெற்ற சிறு குறு விவசாயிகளுடைய கடன் தொகை முழுமையாகவும் 50,000 ரூபாய்க்கு மேல் பெற்றவர்களுக்கு விகிதாச்சார அடிப்படையில் தள்ளுபடி செய்யப்படும் என்று இந்த அரசு ஏற்கனவே அறிவித்திருந்ததை எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டியிருக்கிறார். தற்போது விவசாயிகளை தரம் பிரித்து ஒரு பகுதி கடன் தள்ளுபடி அறிவித்ததற்கு எதிராக அதிமுக சார்பிலும் அனைத்து விவசாய சங்கங்களின் சார்பிலும் பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்பட்டன. இந்த அரசுக்கு விவசாயிகளிடையே எதிர்ப்பு ஒழிப்பதை உணர்ந்தவுடன் இப்போது மீண்டும் ஒரு இன்ஸ்டால்மெண்ட் பாணியில் புதிய அறிவிப்பு வெளியிடப்பட்டிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்கிறார். 75,000 ரூபாய் வரை சிறு குறு விவசாயிகள் பயிர்க்கடன் பெற்றிருந்ததால் அவை முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்றும், 75,000க்கும் மேற்பட்ட அளவுக்கு கடன் பெற்றவர்களுக்கு 35,000 ரூபாய் மட்டுமே தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சுமை தூக்கும் ஒட்டகம் பாரம் தாங்காமல் உட்காரும் போது அதை ஏமாற்றுவதற்காக ஒட்டகத்தின் முதுகில் இருந்து சிறு மூட்டை ஒன்றை அதற்கு கண்முன்னால் முதலாளி இறக்கி வைத்தவுடன் அந்த ஒட்டகம் எழுந்து நடக்கும். அதுபோல விவசாயிகள் சுமையை குறைப்பதாக ஒரு நாடகத்தை இந்த அரசு அரங்கேற்றி இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்கிறார். தமிழக வெற்றிக்கழக தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளித்தவாறு சிறு குறு விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியிருக்கக்கூடிய பயிர்க்கடன்கள் முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்பட வேண்டும். பெரு விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் 50% தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று தமிழக அரசை எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தி இருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.